உங்கள் ராசியில் செவ்வாயும் சனியும் ஜென்ம சனின்னு பேர். டேய், இப்போ இந்த ஒரு வடிவேல் படத்தில் ஒரு ஜோக் வரும். டேய், என்ன வேணால் நீ அடிச்சிடலாம், இவன் இருக்கானே இவன் மேலே நீ தொட்டு பாரு அப்படிமா. ஏய், அவனடா பெரிய ஆள்னு வந்து அவர் அடிப்பான். அப்போது இவன் கேட்பான், டேய் நான் பேசாமல் இருந்தேன்டா, ஏன்டா எனக்கு அடி வாங்கி வைக்கிற அப்படின்னு கேட்டு, அந்த மனிதர் தான் நீங்கள். அதனால் நமக்கு பிரச்சனைகள்ங்கிறது நம்ம கூட வரவங்களே வரும். இது ஒன்றும் வெளியிலேருந்து வரணுன்ற அவசியமே இல்லை. பக்கத்துலேயே ஒரு ஆளை வந்து ஊட்டி வளர்த்து வச்சுருக்க, இவன் போகிறண்டா எனக்கு அப்படின்னு நீங்கள் அது சரிச்சுக்கிற மாதிரியான ஒரு சில தவிர்க்க முடியாத தொல்லைகளும் ஒரு பக்கம் நடக்கிறது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க? வாக்குஸ்தானத்தில் சூரியனும் புதனும். நீங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது எல்லாரும் வாயை பொழந்துன்னு கேட்பான். ஏன்னா ஒரு விஷயத்தை அக்கு வேறு ஆணி வேறாக அலசக்கூடிய அந்த திறமையும் வெளிப்படும். ஒரு சேர பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு நல்ல அனலிட்டிக்கல் எபிலிட்டி சொல்லுவோம். ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை 2ஆம் வீட்டில். அதனால் என்ன இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் அணுகுமுறை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமையும். யாரோ அதுக்கு எகென்ஸ்டாவோ தப்பாவோ சொல்லவே முடியாது. அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர்டு, அதையும் தரார். இப்படி இருக்குது. தொழிலில் நம்ம என்ன தான் நம்ம மேலே நல்ல ஒப்பீனியன், கொஞ்சம் நெகட்டிவ் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் குரு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் எப்படியுமே ஸ்திரப்படுவீர்கள்.